அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது மேங்கோ. எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய மாம்பழம். அதில் வரக்கூடிய பூச்சிகள் என்ன, அதிகப்படியாக இப்போ என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஜராக பார்த்தீங்கன்னா அதில் த்ரிப்ஸ் ரொம்ப அதிகமாக தாக்குதல் இருக்குது. சார்வஞ்சி பூச்சி வர்றதால என்ன ஆகும்னா தேன் மாதிரி ஒரு திரவம் வடிவம். அதனால் எறும்பு நிறைய வரக்கூடிய நீங்கள் இதை பார்க்கலாம். அடுத்து என்ன ஆகுனா அது கருப்பாக அதனோட எச்சம் படிஞ்சு தேன் மாதிரி வடிஞ்சு அது கருப்பாக மாறி ஒரு ஃபங்கஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நிறைய இடங்கள்ல ஃப்ளவரிங் இருக்குது, காய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில இடத்துல இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம மகசூல் இழப்பு ஏற்படாமல் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாங்க. என்னென்ன நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்க்கலாம். த்ரிப்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை எந்த சார் உறிஞ்சும் பூச்சி இருந்தாலும் சரி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது குறைவாக இருந்ததுன்னா க்யூர் அண்ட் கேர் ஒரு 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, கூட ஃபைட்டோபாஸ் 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, அதனோட ஃபைட்டோசில் எஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் கலந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவே நல்ல பூச்சி ரொம்ப அதிகமாக தாக்குதல் இருக்குது, அதாவது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த நேரங்களில் பூ கருகிக்கிட்டே இருக்குது, நிறைய பூக்கள் கொட்டுது, பிஞ்சு வந்தாலுமே அது நிற்கிறதுல கொட்டி போகுது அப்படின்ற அளவுக்கு பூச்சிகள் இருந்ததுன்னா, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வெள்ளை பேப்பர் எடுத்து லைட்டாக தட்டி பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி நிறைய நெளியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போக வேண்டியது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, கூட ஃபைட்டோசில் எஸ்பி 2.5 கிராம், அதனோட சேர்த்து அந்த அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் வர எச்சும் அதிகமாக இருக்குது, அதாவது தேன் நிறைய வடியுதுன்னா ஃபைட்டோபாஸ் ஒரு 3 மில்லி, கூட மாஸ்க் ஒரு 1.5 கிராம் கலந்துக்கணும். அதனோட சேர்த்து ஃபெட்டிகம் ஒரு 2.5 மில்லி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு தரமான ஒரு மேங்கோ பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சி நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கும், நோயும் வராமல் தடுக்கப்பட்டிருக்கும், நோய் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகிருக்கும். அடுத்தது காயோட கலர் நல்லா வரும் நண்பர்களே. காய் சைஸு, காய் கலர் ரொம்ப அருமையாக வரும். எனக்கு இன்னும் நிறைய சைஸ் வரணும், நல்ல ஒரு ஷைனிங் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபைட்டோசில் எஸ்பியோடு சேர்த்து எமரால்டு 1 லிட்டர், அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்லிடுறேன், 10 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் வீதம் நீங்கள் கலந்து அடிக்கும்போது நல்ல காய் சைஸ் வரும். அடுத்து நல்ல கலர் வருங்க. உங்களுக்கு பழம் டேஸ்ட்டுமே நல்லா வரும். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா காய் வந்துடுச்சுங்க, பழ ஈக்களோட தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் முன்னாடியே இந்த க்யூர் அண்ட் கேர் அடிக்கிறீங்க இல்லையா, அது அடிக்கும்போதே உங்களுக்கு பழ ஈக்கள் முட்டை வைக்காமல் தடுக்க முடியும். பழம் வந்த பின்னாடி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சியோட தாக்கம் எப்படி இருக்குன்னா சொறி சொறியாக வரும் காய். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் அந்த இல்லைன்னா மராசோ ஒரு 2 ml பர் லிட்டர் ஆஃப் வாட்டர், 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml, கூட கம்பல்சரி ஃபைட்டோசில் எஸ்பி ஒரு 2.5 கிராமும், அதனோட சேர்த்து சப்ளிமெண்ட் ஒரு 2 ml 1.5 மில்லிலேருந்து 2 ml நீங்கள் கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல காய் சைஸு பல இருக்கும். காய் பார்க்கறதுக்கு மற்ற தோட்டத்தை விட நம்ம தோட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மகசூல் வரக்கூடிய வாய்ப்புகள், இருக்கிற பிஞ்சு நல்லா முத்தும், காய் கொட்டாது, இவ்வளவும் நல்ல சிறப்பாக நடக்கும் நண்பர்களே உங்கள் தோட்டத்தில். இதே சமயத்தில் உங்களுக்கு வேறு ஏதோ கேள்விகள் இருந்தால் எங்களோடு தொடர்பில் இருங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான பதிலை நான் இமீடியட்டாக கொடுக்க முடியும். இது மேங்கோவுக்கு மட்டும் கிடையாது, எந்த பயிராக இருந்தாலும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இந்த நல்ல வழிமுறைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நண்பர்களே.